ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான ஈஸியான பருப்பு உருண்டை குழம்பு. சிம்பிளான மெத்தட். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த ரெசிபி நவ். 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 hours ஊற வச்சிடலாம். ரெட் சில்லிஸ் 3 ஊற வச்சிடலாம். குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த பருப்பு செக் பண்ணுறேன். நல்லா ஊறி இருக்குது. இதை ஒரு மிக்சியில் போட்டு இப்போ ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சில்லிஸும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் மிக்சியில். இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணலாம். டூ டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்ச மாவு நம்ம இதில் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலே போகிறோம், நிறையா ஆயிலெலாம் போட வேண்டாம். இப்போ இந்த மாவு இதில் போட்டுட்டு கொஞ்சம் சூடு பண்ணலாம். கடாயிலெல்லாம் கொஞ்சம் ஒட்டினா கூட பரவாயில்ல, அது ஆறின உடனே வந்துடும். த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம், கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்கார வரைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திக்காக எடுத்து மாவு. எக்ஸாக்டாக 3 மினிட்ஸ் தான் எனக்கு ஆயிருக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. இதுலேயே நம்ம ஆற வச்சிடலாம். மாவு ஆறட்டும். இப்போ இதை சின்ன சின்னதாக உருண்டை பண்ணிக்கலாம். எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் பண்ணுறேன். உருண்டை பண்ணுறதுக்கும் இப்போ ஈஸியாக வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம குழம்பு பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த கடாயில் இருந்தது எல்லாமே கூட வந்துடுச்சு. ஸ்லைட்டாக கொஞ்சம் ஒட்டி இருக்கு, அவ்வளோதான். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். கடுகு, வெந்தயம், மிளகா 3 ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக காரக்குழம்பு வைக்கிற மாதிரி தான். ஒரு ஸ்மால் அனியன் நான் ஆட் பண்ணுறேன். அனியன் டொமேட்டோ இல்லாமலே கூட நார்மலாக வத்தக்குழம்பு பண்ணுற மாதிரி பண்ணி கூட ஆட் பண்ணலாம். பட் நான் கொஞ்சம் அனியன் டொமேட்டோ ஆட் பண்ணுறேன், குழம்பு கொஞ்சம் அதிகமாக வரதுக்காக. 1 ஸ்மால் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப மினிமம் தான் டொமேட்டோ அண்டு அனியன். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா ஃப்ரை ஆகட்டும். சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரை ஆன உடனே வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் கொஞ்சம் நம்ம நிறைய ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ டேமரிண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், கரைச்சி வச்சுருக்கிறது. கறி லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். வாட்டர் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதுலேயே தான் நம்ம பருப்பு உருண்டையே வேகணும். குழம்பு கொதித்து நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம இதிலே தான் விட போகிறோம். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா சாம்பார் பவுடர் வீட்டிலே பண்ணது, அதில் டர்மரிக் இல்லை. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இந்த பருப்பு உருண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் மீடியம் லோ பண்ணிட்டேன். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி மாறிட்டே வரும். வேகும்போது கொஞ்சம் இது ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம், பருப்பு உருண்டையை வேகிறது கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி. ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் இது இப்போ ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ரைஸோடு சர்வ் பண்ணலாம். Do try this recipe and leave your feedbacks in the comment section. If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.